அண்மை செய்தியை பார்க்கிறோம். எதிர்க்கட்சி வேட்பாளர் கோடிக்குன்னில் சுரேஷுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தங்கள் கருத்தை கேட்காமல் வேட்பாளரை அறிவித்துவிட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதிருப்தி தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி வேட்பாளர் கோடிக்குன்னில் சுரேஷுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, நேற்றைய தினம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு நேற்று தெரிந்த பிறகு காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி தொலைபேசி மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மம்தா பானர்ஜியுடன் உரையாடினார். அதன் பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இன்று சுரேஷுக்கு சபாநாயகர் தேர்தலிலே ஆதரவாக வாக்களிக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் சுரேஷுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும், இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்களுக்கும் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 வாக்குகள் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு 233 வாக்குகள் என்கிற நிலையிலே ஓம் பிர்லாவுக்கும் சுரேஷுக்கும் இடையேயான வித்தியாசம் 60 என்கிற அளவில் உள்ளது. ஆகவே இரண்டு குழுக்களிலும் இணையாதவர்கள் சுரேஷுக்கு ஆதரவாக வாக்களித்தால் கூட அவருக்கு வெற்றி வாய்ப்பில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள், தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதாவது தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்காவிட்டால் அவருடைய வெற்றி வாய்ப்பு குறையும் என்பது அவர்களுடைய கணிப்பு. ஆனால் இதுவரை அத்தகைய சூழல் ஏதும் ஏற்படவில்லை. இன்று காலையில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதிலே அனைவரும் ஒன்றாக ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு சபாநாயகரை போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் சுரேஷ் போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகளுக்கு மீண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் இதுவரை சுரேஷ் போட்டியிலிருந்து விலகுவதாக எந்த முடிவையும் காங்கிரஸ் கட்சியோ அல்லது இந்தியா கூட்டணியோ எடுக்கவில்லை. ஆகவே இன்று 11 மணிக்கு தொடங்கி சபாநாயகர் தேர்தல் மக்களவையிலே நடைபெற இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஓம் பிர்லாவுக்கு ஆதரவான தீர்மானத்தை முன்மொழிய இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா ஆகியோர் தீர்மானத்தை வழிமொழிய இருக்கிறார்கள். இதே போன்ற தீர்மானங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் முன்மொழிய இருக்கிறார்கள். ஆகவே தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தனது ஒற்றுமையை இந்த தேர்தல் மூலம் அவையிலே காட்ட வேண்டும் என விரும்புகிறது. மக்களவையிலே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டிய 293 வாக்குகளை விட அதிகமாகவே கிடைக்க வேண்டும் என்கிற முனைப்பிலே அவர்கள் மும்முரமாக வாக்கு சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கலாம் என்கிற சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு அளிக்க மறுத்துவிட்டது. ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை, சர்வாதிகார முறையிலே நடந்து கொள்கிறது என வலியுறுத்துவதற்காக இந்த தேர்தலிலே சுரேஷ் போட்டியிடுகிறார் எனவும், நிச்சயமாக சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சிக்கு சவாலாக இருப்பார் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் இந்த சூழலிலே தேர்தலுக்கான இறுதிக்கட்ட முயற்சிகளை இரண்டு பக்கங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையே நேற்று நாடாளுமன்ற லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்கிற எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ராகுல் காந்தி இசைவு தெரிவித்திருக்கிறார் என்பதால் இன்று அவர் நாடாளுமன்ற வளாகத்துக்கு வரும்போது அவருக்கு வரவேற்பு தெரிவிக்க காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினரும் அவருக்கு மக்களவையிலே வரவேற்பு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். ஆகவே சபாநாயகர் தேர்தலுக்கு முன்பாக அனைத்து ஏற்பாடுகளும் இரண்டு பக்கங்களும் செய்து முடித்திருக்கும் நிலையிலே பலப்பரீட்சைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. 11 மணிக்கு தொடங்கி பலப்பரீட்சை இன்று நடைபெறும் என்பதை மிகவும் உன்னிப்பாக அரசியல் வட்டாரங்கள் கவனித்து வருகின்றன. விக்னேஷ், கணபதி, 18வது மக்களவையின் சபாநாயகர் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். 11 மணிக்கு அந்த சபாநாயகர் தேர்தல் நடைபெறுகிறது. எத்தனை மணிக்கு நமக்கான அந்த விடை தெரியும்? 11 மணிக்கு தொடங்கி தீர்மானங்கள் முன்மொழிவது, வழிமொழிவது ஆகியவை நடைபெறும். ஒருபுறம் ஓம் பிர்லாவுக்கான தீர்மானங்களை முன்மொழிவது மற்றும் வழிமொழிவது போன்றவற்றை தேசிய ஜனநாயக கூட்டணியினர் செய்வார்கள். அதேபோல இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் சுரேஷ் பெயரை முன்மொழிவது
மற்றும் வழிமொழிவது என அதற்கான தீர்மானங்களை கொண்டு வருவார்கள். 2 தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்ட பிறகு வாக்கெடுப்பு நடைபெறும். குரல் வாக்கெடுப்பு மூலமாக முடிவை ஏற்றுக்கொள்ள எதிர்க்கட்சிகள் இசைவு தெரிவிப்பார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே அவர்கள் வாக்குப்பதிவு தேவை என வலியுறுத்தினால் வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்குப்பதிவு நடைபெறும் சமயத்திலே வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு எண்ணப்பட்டு அதை அறிவிப்பதற்கு அவகாசம் தேவைப்படும். ஆகவே 11 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு நடவடிக்கைகள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு பிறகு சபாநாயகர் தேர்வு முடிவடைந்த பிறகு, முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது அமைச்சரவையை மக்களவையிலே அறிமுகப்படுத்த இருக்கிறார். அதற்கும் நேரம் இன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் கட்டமாக சபாநாயகர் தேர்தல் முடிவு, அதன் பிறகு மக்களவையிலே அமைச்சரவை அறிமுகம் என்ற 2 முக்கிய நிகழ்வுகள் இன்று நடைபெற உள்ளன. ஆகவே அதற்கு முன்னதாக என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கின்றன, வாதங்கள் எதிர்வாதங்கள் என்று ஏதேனும் அவகாசம் தேவைப்படுமா என்பதெல்லாம் தற்போது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டாலோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி யாருக்கு ஆதரவளிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு, அது குறித்த விவரம் இருக்கா? முடிவு தெரிந்துவிடும். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தற்போதுள்ள விவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சிதான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனாவுடன் கூட்டணி அமைச்சு இந்த மக்களவை தேர்தல் மற்றும் ஆந்திரா சட்டசபை தேர்தலிலே போட்டியிட்டார்கள். தோல்வியை கண்ட ஜெகனுடைய கட்சிக்கு மக்களவையிலே 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரான ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு தேசத்துடன் பாரதிய ஜனதாவுக்கு கூட்டணி இருந்தாலும் ஜெகன் ரெட்டியின் கட்சியும் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கிறது. விக்னேஷ், கணபதி, இப்போ இந்த ஜனநாயக திருவிழா இப்போ பாத்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர்ல பாஜக தான் வெற்றி பெறப் போகிறது என்று தெரிந்தாலும் கூட ஜனநாயகத்திற்கு எதிராக அது செயல்படுகிறது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் ஏதேனும் ஒரு மாறுதல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எதிர்பாராத திசை திருப்பும் முயற்சி ஏதேனும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மக்களவை பொறுத்தவரை நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாள் 2 நாட்களும் புதிய மக்களவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிறகு இன்றைய சபாநாயகர் தேர்தல் தான் மக்களவையின் முதல் நடவடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இன்றைய சபாநாயகர் தேர்தலிலேயே எந்த கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது, எந்த கூட்டணிக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்துவிடும். ஆகவே எந்த பெரும்பான்மையின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்திருக்கிறதோ, எந்த பெரும்பான்மையின் அடிப்படையிலே நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் பதவி ஏற்றிருக்கிறாரோ அதே பெரும்பான்மை இன்று அவையிலே நிரூபிக்கப்படுவதற்கான முதல் வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இன்று மக்களவையிலே மிக துல்லியமாக எந்த கூட்டணிக்கு எவ்வளவு ஆதரவு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும் பெரும்பான்மை வலிமையாக இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். ஆகவேதான் இன்றைய சபாநாயகர் தேர்தல் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. விக்னேஷ், கணபதி, பல ஆண்டுகளுக்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் இன்று நடைபெற இருக்கிறது. இப்போ ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் சார்பா துணை சபாநாயகர் பதவியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சிருந்தாங்க. இப்போ அதன் மீதான நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நீங்கள் சொன்னது போல சபாநாயகர் பொதுவாக போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2014 மற்றும் 2019 மக்களவை தேர்தல்கள் முடிவடைந்த போது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியாகவே பெரும்பான்மை இருந்தது. ஆகவே அந்த கட்சியின் வேட்பாளர்கள் சபாநாயகர் தேர்தலிலே வெற்றி பெறுவதிலே எந்தவிதமான சிக்கலும் இல்லை. இப்போதும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக ஓம் பிர்லா வெற்றி பெறுவதிலே எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளின் வலிமை மக்களவையிலே கூடியிருக்கிறது, பாஜகவின் வலிமை மக்களவையிலே குறைந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த தருணத்திலே எங்களுடைய உரிமை துணை சபாநாயகர் பதவி, அதை எங்களுக்கே அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. நேற்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் நேரத்துக்கு சில நிமிடங்கள் முன்பு வரை பேச்சுவார்த்தைகள் நீடித்தன. ஆனால் அதிலே எந்த கருத்தொற்றுமையும் ஏற்படவில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி என உறுதிமொழி அளிக்க பாஜக தலைமை மறுத்துவிட்டது. ஆகவேதான் தற்போது தேர்தலிலே போட்டி ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் துணை சபாநாயகர் பதவிக்கு யாரேனும் நியமிக்கப்படுவார்களா என்பதே இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் 2019 முதல் துணை சபாநாயகருக்கு யாருமே நியமிக்கப்படவில்லை. அந்த பதவி காலியாகவே இருந்தது.
தற்போது அந்த பதவி யாரும் காலியாகவே தொடருமா அல்லது அந்த பதவிக்கு யாரேனும் நியமிக்கப்பட்டால் அவர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவராக இருப்பாரா, ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவராக இருப்பாரா? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பதவி கிட்டுமா என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மீண்டும் சபாநாயகர் தேர்வுக்கு பிறகு பாஜக தலைமை மறுபரிசீலனை செய்யுமா என்பது இரண்டாவது புறம். இந்த இரண்டும் இருக்கும் சூழ்நிலையிலே பாஜக தலைவர்கள் அளித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கும்போது துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் சபாநாயகர் தேர்தலிலே போட்டி என்று வந்துவிட்ட பிறகு துணை சபாநாயகர் பதவியை எதற்காக எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பதில் கேள்வியை தற்போது பாஜக தலைவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது ஒன்று அந்த பதவி காலியாகவே இருந்துவிடும் அல்லது கூட்டணி கட்சிக்கு கிடைக்கும் என்கிற சூழல் நிலவுகிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.